transformation to restore peace and righteousness, to witness the cosmic cycle of evolution and the triumph of good over evil, to witness the cosmic cycle of evolution and the triumph of good over evil. We now bring to the stage a grand theatrical performance. I invite our talented students from grade 6 to 11 to enact the Dasavatar, the 10 avatar of Lord Snow. Get ready to be mesmerized by their grace, power and storytelling. Let's welcome them with a thunderous round of applause. விஷ்ணுவின் 10 அவதாரங்களும் உலக உயிர்களின் பரிணாம வளர்ச்சியையும் மனித நாகரிகத்தின் வளர்ச்சியையும் குறிப்பதாக இந்து சமய மரபுகள் கூறுகின்றன. இந்த அவதார வரிசை உயிரினங்கள் கடலில் தொடங்கி நிலத்திற்கு வந்து படிப்படியாக உயிர் உருவங்களாக மாறிய பரிணாம வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட யுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மனிதன் தனக்குள்ளும் பிரபஞ்சத்தை உணரும் வகையில் இந்த அவதாரங்கள் உள்ளன. இது அறிவியல் பூர்வமான பரிணாம கோட்பாட்டை நேரடியாக பிரதிபலிக்காவிட்டாலும் உயிர்களின் வளர்ச்சியையும் மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தையும் இந்து தத்துவம் அவதாரங்கள் மூலம் விளக்குகிறது. முதலில் கடல்வாழ் உயிரினம் மீன் அவதாரத்தில் தொடங்குகிறது. உயிர்கள் நீரில் தோன்றியதை குறிக்கிறது. முதல் முதுகெலும்புள்ள உயிரினம் மீனாகும். திருமால் பக்தரான சத்தியமாகவும் பிறகு சாதாரண முனிவர் வாழ்க்கையும் வாழ்ந்து உணவு உண்ணாமல் தண்ணீரை மட்டுமே அருந்தி திருமாலை வழிபட்டு ராஜரிஷி தன்னுடைய பூஜையை முடிப்பதற்கு ஆட்சிக்கு செல்கிறார். காட்சி 1, இடம் ஆற்றங்கரை. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. என்ன இது? அழகான தங்க நிறத்தில் ஒரு சின்ன மீன் வந்து நம் கையில் சேர்ந்து கொண்டதே. சரி, இந்த மீனை நீரிலே விட்டு விடலாம். அது மிகவும் பயந்து போயிருக்கும். பிறகு மீண்டும் மீண்டும் அவர் முகர்ந்து பார்க்கும் போது கையில் எப்படியோ வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த சமயத்தில் நீரில் விட போகும் நேரத்தில் முனிவரிடம் அந்த மீன் பேச ஆரம்பிக்கிறது. முனிவரே, இந்த தண்ணீரில் பெரிய மீன்கள் நிறைய இருக்கின்றன. அவையெல்லாம் என்னை சாப்பிட்டு விடும். எனவே நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். சரி, என் கமண்டலத்திற்குள் உன்னை எடுத்து செல்கிறேன், என் ஆசிரமத்திற்கு. பிறகு குறுகிய காலத்திற்குள்ளாகவே அந்த கமண்டலம் அளவிற்கு அந்த சின்ன மீன் பெரியதாக வளர்ந்து விடுகிறது. ஆகையால் பெரிய பாத்திரத்தில் மாற்றுகிறார். மீண்டும் அந்த மீன் பெரியதாக வளர்ந்து விடுகிறது. அடுத்தடுத்து கிணற்றுக்குள் மாற்றுகிறார். மீண்டும் அந்த கிணற்று அளவிற்கு பெரியதாகி விடுகிறது. பிறகு ஏரிக்குள் தூக்கி போடுகிறார். ஆனால் அந்த மீன் பெரிய ஏரியை விடவும் பெரியதாக மாறிவிடுகிறது. கடைசியாக மீனை கடலில் சேர்த்து விடுகிறார். இது ஒரு சாதாரண மீனே இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் ஆற்றில் கடவுளை வழிபடும் போது நம் கையில் வந்து சேர்ந்தது. மீனே, உன் உண்மையான காட்சியை எனக்கு காட்டு. சக்தி வருதா, உன் தீவிர பக்தியை மெச்சி அதற்காக நான் உன்னை காப்பாற்றவே வந்துள்ளேன். இன்றையிலிருந்து 7வது நாள் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரப்போகிறது. ஆகையால் தான் நான் மச்ச அவதாரம் எடுத்து இங்கு வந்துள்ளேன். பிறகு கடவுள் மச்ச அவதாரம் எடுத்து அனைத்தையும் காப்பாற்றினார். உலகின் பரிணாம வளர்ச்சியில் இரண்டாவதாக தோன்றியவை இருவாழ்விகள், நீர் மற்றும் நிலம் இரண்டிலும் வாழும் உயிரினங்கள். இந்த உயிரினங்களின் அமைப்பை வைத்து விஷ்ணு எடுத்த அவதாரமே கூர்மாவதாரம். கூர்மாவதாரம் என்பது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடலை கடையும் போது மந்திர மலையை தாங்குவதற்காக திருமால் ஆமை வடிவம் எடுத்து உதவிய அவதாரம். இந்திரனும் தேவர்களும் அரக்கர்களினால் துன்பத்திற்கு உள்ளானார்கள். அவர்கள் படைப்பு கடவுளான பிரம்மாவை காண செல்கின்றனர். அரக்கர்களின் அட்டூழியத்திலிருந்து விடுதலை பெற சாவா மருந்தாகிய அமிர்தத்தை பெற வேண்டும் என்கிறார். அப்பொழுதுதான் நீ இந்திரலோகத்தை காப்பாற்ற முடியும். அமிர்தத்தை பெறுவது எப்படி? அசுரர்களோடு இணைந்து பாக்கடலின் மந்திர மலையை கடையும் போது
அமிர்தம் வெளிவரும். பலியும் இந்திரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தம் வலிமை கொண்டு எல்லாருடைய நன்மைக்காகவும் கடலை கரைய ஆரம்பித்தனர். விஷ்ணு பெரிய ஆமை உருவம் எடுத்து மலையை தாங்கினார். வேகமாக கரைந்த போது ஹாலகாலம் என்னும் கடும் விஷம் வெளியே வந்தது. விஷத்தை சிவபகவான் வாங்கிக் கொள்கிறார். மீண்டும் கடைய ஆரம்பித்தனர். தொடர்ந்து கடைய விலை மதிப்பில்லா பொருட்கள் மேலே வர தொடங்கின. திடீரென்று கலசம் மேலே வந்தது. பிறகு பகவான் விஷ்ணு பேரழகு வாய்ந்த மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தம் வாங்கி தேவர்களுக்கு வழங்கினார். கோபமடைந்த அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையிட்டனர். கடற்கரையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் கடுமையாக இருந்தது. இறுதியாக இந்திரன் அசுரர்களை தோற்கடித்தான். அசுரர்களின் ஆணவம் அழிந்தது. இவ்வாறாக பகவான் தன்னிடம் மறைக்கலமாக வந்தவர்களுக்கு வீரகுணம் பெறவும் பக்தியில்லா அரக்கு குணம் கொண்டவர்களை தண்டிக்கப்படவும் அருள் புரிந்தார். உயிரினங்கள் பூமியில் தோன்றிய பிறகு அடுத்த கட்டமாக முழுமையாக நிலத்தில் வாழும் விலங்குகளின் தோற்றம் ஏற்பட்டது. இந்த விலங்குகளின் தோற்ற அடிப்படையிலேயே தசாவதாரத்தில் 3வது அவதாரமாக விஷ்ணு எடுத்த அவதாரமே வராக அவதாரம். இது விஷ்ணுவின் தசாவதாரங்களில் 3வது அவதாரமாகும். வராக அவதார கதை என்பது பூமியை பாதாள லோகத்திற்கு இழுத்துச் சென்ற இரண்யாக்ஷன் என்ற அரக்கனிடம் இருந்து பூமியை காக்க விஷ்ணு பகவான் பன்றியின் வடிவில் அவதாரம் செய்து பூமியை தனது தந்தங்களால் தாங்கி மேலே தூக்கி அந்த அரக்கனை கொன்று உலகை காத்த கதையாகும். பிரம்மனிடம் வரம் பெற்ற இரண்யாக்ஷன் என்ற கொடிய அரக்கன் அவன் தேவர்களையும் தேவியர்களையும் கொடுமை செய்கின்றான். அவர்கள் ஓடி மரங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்கின்றனர். அவர்களை புண்படுத்துவதற்காக பூமியை கடலின் ஆழத்திற்கு இழுத்துச் சென்று புண்படுத்தினான். இந்த பிரளயத்திற்கு பிறகு புதிய சகாப்தம் தொடங்கிய போது பிரம்மா படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். பூமி தேவி அண்டவெளியில் மறைந்து போனாள். பிரம்மதேவர் தன் இனத்தை பெருக்குவதற்காக சுயம்பு மனுவையும் சதுரூப்பாவையும் உருவாக்கினார். இடம் தேவலோகம். பொறாமை இல்லா மனதோடு நல்ல குணமுடைய மக்களை பெற்றெடுத்து உலகை ஆளுங்கள். உங்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்கள் சந்ததியினர் எங்கு உள்ளனர், நாங்கள் எங்கு வாழ வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள். நான் இப்போது என்ன செய்வேன்? பூமியை கண்டுபிடிக்க வேண்டும். மகாவிஷ்ணு, எனக்கு உதவி செய்யுங்கள். பிரம்மா மகாவிஷ்ணுவை வேண்டினார். அவர் வேண்டுதலில் இருக்கும்போது அவர் நாசியில் இருந்து கட்டை விரல் பருமனுள்ள ஒரு பன்றி வெளியே வந்தது. என்ன ஒரு வித்தியாசமான பிராணி! அதுவும் என் மூக்கில் இருந்தா! என்ன இந்த பிராணி வளர்ந்து கொண்டே செல்கிறது? எவ்வளவு பெரிய வராகம்! இது மகாவிஷ்ணுவாக இருப்பாரோ? மீண்டும் பயங்கரமாக உரும்பிக் கொண்டு அந்த பன்றி மேலே சென்றது. பூமியை தேடி அண்டத்தில் பாய்ந்தது. ஆழ்ந்து அண்டத்தில் அது பூமி தேவியை கண்டுபிடித்தது. அதே சமயம் இரண்யாக்ஷன் என்னும் அரக்கன் தேவலோகம் சென்றான். என்னை கண்டு ஒளிந்தோடும் தேவ குலங்களும் அவர்களின் தலைவர்களும் அழிந்தொழியட்டும். வருண தேவனே, தேவர்களே, என்னிடம் சண்டையிட வாருங்கள். உன்னுடன் நான் சண்டையிடுவதா? என்னால் உன்னுடன் சண்டையிட முடியாது. உன்னை அழிக்க விஷ்ணு பகவான் வருகின்றார். அவரிடம் சென்று போரிட பார்ப்போம். அவன் எங்கே இருக்கிறான்? இப்போது அவர் கொடிய பன்றி உருவில் இருக்கிறார். நீயே சென்று அறிந்து கொள். அதே சமயம் அந்த வராகம் தனது கூர்மையான தந்தங்களால் பூமி தேவியை தூக்கிக் கொண்டு பூமியின் சுழல் பாதையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை இரண்யாக்ஷன் பார்க்கின்றான். ஒருவேளை இவன் தான் விஷ்ணுவாக இருப்பானோ? ஏய் மிருகமே, நில்! பூமி தேவியை விட்டுவிடு. அவள் என்னுடையவள். செல்லாதே, நில்! பயந்து ஓடாதே. என்னிடம் சண்டையிடவா. நீ இப்போது காயப்படாமல் என்னிடம் இருந்து தப்பிக்க முடியாது. என் கையால் தான் உனக்கு அழிவு. உன் கையால் எனக்கு அழிவா? வா, பார்த்துக் கொள்ளலாம். நில்! உனக்கு தலைகுனிவாக இல்லையா? உன்னை சவாலுக்கு அழைக்கும் எதிரிடம் இருந்து ஓடி ஒளிகிறாயே. இந்த கூர்மையான வதைகள் உன் தடித்த தோலை துளைக்கவில்லையோ? நில்! செல்லாதே. அவன் திகட்டட்டும். என் வேலை பூமி தேவியை பத்திரமாக கொண்டு செல்வது. அவர்களை ஒப்படைத்து விட்டு அவனை கவனித்துக் கொள்கிறேன். பூமியின் சுழல் பாதையில் வந்து விட்டோம். பூமியை நீ சென்று உன் கிரகங்களுடன் மகிழ்ச்சியாக இரு. பூமி தேவி என்னிடம் கொடு. அவள் எனக்கே உரியவள். இல்லையே உன்னை கொன்று விடுவேன்.
பொதுவனே, நான் உன்னை கண்டு ஓடி ஒழிய மாட்டேன், பயந்து விட மாட்டேன். நான் போர்க்களத்தில் நின்று சண்டையிடுவோம். எங்கே செல்லலாம் சொல். உன் இறப்பு என் கையிலே. இருவரும் போர்க்களம் நோக்கி செல்கின்றனர். போர் தீவிரமாக நடைபெறுகிறது. அங்கே பிரம்மா தோன்றுகிறார். அவனை அழிக்க சாதகமான நேரம் நெருங்கிவிட்டது. இதுவே சரியான தருணம் அவனை அழிப்பதற்கு. பிரம்மா கூறியதை அடித்து சண்டை தீவிரமாக நடைபெறுகிறது. வராகம் தனது தந்தங்களால் இரண்யாட்சனை குத்தி கிழித்தெறிந்தது. அவனின் ஆணவத்தை அழித்தது. இந்த அவதாரம் இந்து புராணங்களில் விஷ்ணுவின் வலிமையையும் உலகை காக்கும் அவருடைய கடமையையும் பக்தரின் வேண்டுகோளை அவர் நிறைவேற்றுவார் என்பதை உணர்த்துகிறது. वराहरूपं देववरीशं वरस्मितवदनं वज्रगन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बीदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ நிலத்தில் உருவாகி வாழ ஆரம்பித்ததன் அடுத்தபடியாக உருவானது மனித இனத்தின் முதற்படி மனித விலங்கு கலவையாக உருவானது. அதாவது பாதி மனிதன் பாதி மிருகம். இந்த அமைப்பில் விஷ்ணு எடுத்த அவதாரமே நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரம். இது அவர் மனித உடலும் சிம்ம முகமும் கொண்ட வடிவத்தில் தோன்றி தனது பக்தனான பிரகலாதனை காக்கவும் கொடி அரக்கனான இரண்யகசிபுவை வதம் செய்ய அவதரித்தார். இது இரண்யகசிபுவை தூணிலிருந்து வெளிப்பட்டு மடியில் வைத்து நகங்களால் கொன்றார். பக்தர்களை காக்கும் உக்கிர வடிவமாக கருதப்படுகிறார். வராக வடிவத்தில் வந்த மகாவிஷ்ணு கொடிய அரக்கன் இரண்யாட்சனை அழித்தான். தேவர்கள் மகிழ்ந்தனர். தேவலோகத்திலும் பூமியிலும் சந்தோஷம் நிலவியது. ஆனால் இது நிலைக்கவில்லை. இரண்யாட்சனின் மூத்த சகோதரன் இரண்யகசிபு தன் சகோதரனின் மரணத்திற்கு பழிவாங்க கொதித்தெழுந்தான். நான் தேவர்களையும் ரிஷிகளையும் விரட்டி அடித்து அசுரர்களுக்கு தேவலோகத்தை அளிக்கப் போகிறேன். அதனால் நான் கடும் தவம் புரியப் போகிறேன். இரண்யகசிபு மந்திரமலையின் மீது கடும் தவம் புரிய ஆரம்பித்தான். அக்கடும் தவத்தால் அவர் தலையிலிருந்து புறப்பட்ட
புறப்பட்ட கொடிய புகை எல்லாவற்றையும் வாட்ட ஆரம்பித்தது. தேவகணங்கள் அஞ்சின. ஆகையால் இந்திரன் படைப்பு கடவுளான பிரம்மாவை சந்திக்க சென்றார். பிரம்மதேவா, பிரம்மதேவா, ஏதேனும் செய்யுங்கள். நீங்கள் படைத்த உலகம் ஓர் அசுரனின் தவத்தால் அழிவதற்குள் எங்களை காப்பாற்றுங்கள். சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். இரண்யகசிபின் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவனுக்கு வரமளிக்க செல்கிறார். போதும் இரண்யகசிபு, உன் கடின தவத்தால் நீ என்னை வென்றுவிட்டாய். நீ கேட்கும் எந்த வரத்தையும் நான் அளிப்பேன். மனிதனாலோ மிருகத்தாலோ, இரவிலோ பகலிலோ, உள்ளேயோ வெளியேயோ, பூமியிலோ ஆகாயத்திலோ எந்த ஒரு ஆயுதத்தினாலும் மரணம் என்னை தீண்டக்கூடாது. இந்த உலகத்தில் உன்னை இல்லாத தலைவனாக நீங்கள் என்னை ஆக்குங்கள். சரி, அப்படியே ஆகட்டும். எனக்கு பலம் கிடைத்து விட்டது. உலகமும் எனக்கு அடிமை. முதலில் எனக்கு அந்த இந்திரனின் அரண்மனை வேண்டும். அவனை அடித்து வெளியே அனுப்பு. ஓடட்டும் அவர்கள். பிரம்மதேவர் வரத்தை அளித்து விட்டார். நீ நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மகாவிஷ்ணுவை நாடி செல்வதுதான் ஒரே வழி. இந்திரனும் மற்ற தேவர்களும் வைகுண்டத்தில் இருக்கும் விஷ்ணுவை நாடி செல்கின்றனர். வேண்டுதலை முறையிடுகின்றனர். இரண்யகசிபின் மகன் பிரகலாதன் என் தீவிர பக்தன். அவன் தந்தை அவனை கொல்ல நினைக்கும் போதே நான் அந்த அசுரனை கொல்வேன். தேவகணம் நெடுநாள் காத்திருக்கும் நிலைமை வரவில்லை. இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் கடவுள் பக்தி கொண்டு சதா சர்வ காலமும் கடவுளை வழிபட்டான். பிரபு, பிரபு, என்ன செய்து கொண்டு வந்திருக்கீர்? உலகமும் உங்களை கடவுளாக வணங்குகிறது. ஆனால் உங்கள் மகனோ சதா சர்வ காலமும் அந்த நாராயண நாமத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். நீங்களே சென்று பாருங்கள். நமோ நாராயணாய. ஓம் 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 நமோ நாராயணாய. பிரகலாதா, அந்த நாராயணன் நாமத்தை நிறுத்திவிடு. என்ன துணிச்சல் உனக்கு? இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? நிறுத்து அவன் நாமத்தை. தந்தையே, எங்கும் நிறைந்த மகாவிஷ்ணுவிடமிருந்து நான் இந்த தைரியத்தையும் வலிமையும் பெற்றேன். நான் மட்டுமல்ல, ஏன் உங்களுக்கும் அவர்தான் வலிமை தருகிறார். பிரகலாதா, வாயை மூடு. என்ன புகட்டுகிறாய்? நான் வலிமையை அவளிடம் இருந்து பெற்றேனா? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கோபம் அடைந்த இரண்யகசிபு தன் மகனை கொல்ல பல வழிகளை முயற்சி செய்கிறார். கடலில் வீசுகிறார். நச்சு பாம்பினை விட்டு கடிக்க செய்கிறார். மதம் கொண்ட யானையின் காலில் மிதிக்க செய்கிறார். பகவான் மீது பக்தி கொண்ட பிரகலாதன் அனைத்திலும் இருந்து தப்பிக்கிறார். கடைசியில் கோபம் கொண்டு தானே தன் மகனை அழிக்க தயாராகிறான். பிரகலாதா, இறுதியாக உனக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன். விஷ்ணுவை வழிபடுவதை விட்டுவிடு. இல்லையே உன் மரணம் என் கையில். தந்தையே, நான் மகாவிஷ்ணுவை வணங்குவதை எக்காலமும் நிறுத்த மாட்டேன். எங்கும் நிறைந்த அவர் என்னை காப்பார். என்னை கைவிட மாட்டார். உன் மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவனாக இருந்தால் அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். உன் மகாவிஷ்ணுவின் தூணில் இருக்கிறானா? நான் உன்னை கொல்லப் போகிறேன். முடிந்தால் அவன் வந்து தடுக்கட்டும், பார்ப்போம். இரண்யகசிபு தூண்களை உடைக்கிறான். தூணில் இருந்து நரசிம்ம உருவத்தில் விஷ்ணு வெளிவந்தார். தன் பக்தன் சொன்னதை நிரூபிக்கும் வண்ணம் காட்சியளித்தார்.
किए गए जनाब से भस्म हुए धूर्त सब घर से होकर सर अलग खड़े होंगे अतरियों के जली हुए उग्र बेहरी हुए छिड़ गया है जंग एक ठनी अस्त शस्त्र दंडक है पाहा अब तनी चल पड़े तो मर गए नदी ये सुर्ख यहाँ बह रही खराब लाल रक्त की नदी 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 नमः रूपम नमः पुत्र रूपम जय 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 सिंह जय ज्वलत्कराळजिह्विका तदत्कठोरदंश्रिका प्रदीप्तदिग्विदिक्तट प्रचण्डवह्निकीलका सहस्रशतसहस्रकोटिकोटिकेसर प्रभासमान भद्रनारसिंहते नमो नमः नारसिंहते नमो नमः உலகின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முழு பரிணாம வளர்ச்சி என்றே இந்த அவதாரத்தை கொள்ளலாம். அதாவது ஒரு முழு மனித வடிவம். மனிதனாக விஷ்ணு அவதரித்து ஆணவத்தை அழித்து உண்மையை உணர்த்திய நிலை வாமன அவதாரம். உலகை ஆள வேண்டும் என்ற பேராசையால் அசுரரின் தலைவன் பலி விஸ்வஜித் தியாகம் செய்கிறார். அதன் மூலம் வேண்டிய வரத்தை பெறுகிறார். நான் மூவுலகிற்கும் அதிபதி, என்னை யாராலும் வெல்ல முடியாது. பலி தன் அசுரர்களுடன் சென்று தேவலோகத்தில் குடியேறினார். தேவர்களுக்கு துன்பத்தை அளிக்கிறார். இதை அறிந்த தேவகணத்தின் தாயான அதிதி மகாவிஷ்ணுவிடம் உதவியை வேண்டினாள். உன் சந்ததியினரை நான் காப்பேன். மகாவிஷ்ணு சிறிய உருவமுள்ள அந்தணனாக உருவெடுத்தான். சில நாட்களுக்கு பிறகு பலி யாகம் செய்யும் யாகசாலைக்கு வாமனன் வருகிறார். வாருங்கள் அந்தணரே, வாருங்கள். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? விருப்பமானதை கேளுங்கள். அரசே, என் கால்களால் அளக்கும் 3 அடி நிலம் மட்டும் போதும். வாமனன் வரவை அறிந்த சுக்ராச்சாரி அதை தடுக்கிறார். இருப்பினும் வாக்கை திரும்ப பெற இயலாத நிலையில் பலி 3 அடி நிலத்தை நிர்வார்த்து கொடுக்கிறார். உடனே விஷ்ணு பகவான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் பேருருவம் எடுக்கிறார். வாமனனின் உடலில் ஏற்பட்ட வளர்ச்சியை கண்டு பலியும் அசுரர்களும் வியந்தனர். 3 அடிகளால் உலகை அளக்கத் தொடங்குகிறார். முதல் அடியில் தேவலோகத்தையும் 2வது அடியில் பூலோகத்தையும் அளந்தார். மீதம் ஒரு அடியை எங்கே வைப்பது என்று பலியிடம் வினவினார். 3வது அடியை அவர் தலைமையில் வைக்குமாறு பலி கூறினார். அவர் ஆணவம் அளிப்பதற்கு பலி வேண்டுகிறார். நீ உன் வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாய் இருந்தாய். குழப்பம் நேர்ந்த போதும் நீ அமைதியாய் இருந்தாய். ஆகையால் நீ விரும்பியபடியே உலகுக்கும் அதிபதியாக நான் வரமளிக்கிறேன். ஆணவத்துடன் செயல்படுவோரின் ஆணவத்தை அழிப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் நம்பியோரை காப்பாற்றுவதற்கும் விஷ்ணு அருள்பாலிக்கிறார். முழு மனிதனின் வளர்ச்சியில் மனிதனின் குணங்கள் நிலை பெற்றன. உலகில் மனிதன் தோன்றியதற்கு பிறகு அவனுடைய குணநலன்கள் அவனுக்குள் நிலை பெற்றன. அந்த குணநலன்களின் வெளிப்பாடாக விஷ்ணு எடுத்த அவதாரமே பரசுராம அவதாரம். ராஜ்யத்தின் அரசன் காத்திய வீரார்ஜுனன் சாகாவரத்தினை பெற்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொடுங்கோலாட்சி புரிந்தார். காத்திய வீரார்ஜுனனையும் மற்ற தீய சத்திரியர்களையும் அழிக்க மகாவிஷ்ணு ஜமதக்கனி முனிவருக்கு மகனாக பரசுராமனாக பூமியில் அவதரித்தார். காத்திய வீரார்ஜுனன் நகர்வலம் செல்லும் பொழுது ஜமதக்கனி ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். ஜமதக்கனி முனிவர் அவரை வரவேற்று காமதேனு அளித்த உணவை கொடுத்தார்.
எவ்வளவு அழகான காமதேனு! இதன் மகத்துவம் தான் என்ன? காமதேனுவை தமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக காட்டிய வீரார்ஜுனன் கவர்ந்து செல்கிறார். பரசுராமன் பயிற்சிகளை முடித்து குடிலுக்கு திரும்புகிறார். ஜமதக்கனி முனிவர் காமதேனு கவரப்பட்டதை கூறுகிறார். கோபத்துடன் பரசுராமன் காட்டிய வீரார்ஜுனன் அவைக்கு சென்று நியாயம் கேட்கிறார். இருவருக்கும் சண்டை நடைபெறுகிறது. பரசுராமன் வீரார்ஜுனனை வீழ்த்தி காமதேனுவை மீட்கிறார். காட்டிய வீரார்ஜுனனின் மகன்கள் தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்க நினைத்தனர். இப்படி சபதம் எடுத்து வீரார்ஜுனனின் மகன்கள் ஜமதக்கனி முனிவர் குடிலுக்கு விரைந்தனர். தியானத்தில் இருக்கும் ஜமதக்கனி முனிவரின் தலையை வெட்டி வீழ்த்தினர். அதை அறிந்த அவரின் மனைவி கதறி துடித்தாள். தாயின் குரலை கேட்ட பரசுராமன் குடிலுக்கு விரைந்தார். தன் தந்தையின் நிலைமையை கண்டு கொதித்தெழுந்தார். தன் தந்தையை கொன்றவர்களை கொன்று வீழ்த்தினார். இது போன்ற கொடுங்கள் ஆட்சி செய்யும் கொடிய சத்திரியர்களை நான் அழிப்பேன். இவ்வாறாக கொடுங்கோல் ஆட்சி செய்த சத்திரியர்களை அழித்து பூமியில் தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதே இந்த அவதாரத்தின் நோக்கமாகும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சாபங்களை பெற்ற பலருக்கு சாப விமோசனம் கொடுப்பதே ராமாவதாரத்தின் சிறப்பாகும். சூரிய குலத்தின் ரகுவம்ச அரசனாக விளங்கியவர் தசரதன். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். கௌசல்யாவிற்கு ராமரும், கைகேயிற்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனும் வளர்ந்தார்கள். சிறிது காலம் கழிந்தது. தசரத சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக மாமுனிவர் விஸ்வாமித்ரர் அரண்மனைக்கு செல்கிறார். வாருங்கள் முனிவரே, வாருங்கள். உம் பாதம் எம் அயோத்தி மண்ணில் பட்டதால் புண்ணியம் அடைந்தது. இதனால் எங்கள் விஸ்வாமித்திர வம்சமே தழைத்தாங்கும். தங்கள் வருகையின் நோக்கம் என்னவோ? ராமரை என்னுடன் காட்டிற்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நான் யாகம் ஒன்று நடத்தி வருகிறேன். மாரீசன், சுபாகு என்னும் 2 அரக்கர்கள் என் யாகத்தை தடுக்க போகிறார்கள். அவர்களை அழிக்க உம்முடைய புதல்வன் ராமனால் மட்டுமே முடியும். என்ன, ராமனையா? அவனுக்கு 16 வயது மட்டுமே நிரம்பி உள்ளது. இன்னும் போர் புரியும் பருவத்தை கூட அவனை அடையவில்லை. ஆகையால் ராமன் வேண்டாம். நான் என் படை முழுவதையும் திரட்டிக் கொண்டு உங்களுடன் வருகிறேன். மன்னரே, உம் வாக்குறுதியை மீறக் கூடாது. நான் சென்றால் ராமனோடு மட்டுமே செல்வேன். இது உறுதி. நீங்கள் ராமனை என்னுடன் அனுப்பி வையுங்கள். அப்படியே ஆகட்டும் முனிவரே. ராமனை காட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஆனால் அவனோ இளையவன். கவலை கொள்ளாதே தசரதா, நான் பார்த்துக் கொள்கிறேன். பிறகு முனிவருடன் காட்டிற்கு சென்ற ராமன் மலைகளை ஆபரணமாக அணியும் தாரகை என்னும் மரக்கியை கொன்றார். பிறகு மாரிசன், சுபாகு என்ற 2 அரக்கர்களையும் அழித்தார். செல்லும் வழியில் மதிலாபூரி பட்டணம் பார்த்தார். அங்கு ஜனக மகாராஜாவின் மகளை சிவதனுசை வளைத்து கரம் பிடித்தார். கைகையில் வாங்கிய வரத்தால் ராமர் காட்டிற்கு செல்கிறார். அவருடன் சீதையும் லக்ஷ்மணனும் சேர்ந்து செல்கின்றனர். காட்டில் குடில் அமைக்கின்றனர். பிறகு கானகத்தை சுற்றி வரும் பொழுது ராவணனின் தங்கை சூர்பனகை அங்கே ராமரின் அழகை பார்க்கிறாள். இந்த கானகம் காணாத அழகை நான் காண்கின்றேனே. என்ன ஒரு அழகான மானிடன்! இவ்வளவு அழகான மானிடனை நான் பார்த்ததே இல்லையே. அவரை மணக்க ஆவலாக உள்ளேன். அவரிடமே சென்று கூறி பார்ப்போம். தாங்கள் யார்? இதுவரை இந்த கானகத்தில் நான் உங்களை கண்டதில்லையே. என்ன ஒரு வசீகரமான முகம், என்ன அழகு! எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்கள் என்னை மணந்து கொள்வீர்களா? உங்கள் கருத்தில் தவறில்லை தேவி. ஆனால் நானும் ஏகபத்தினி விரதன். இதோ என் மனைவி சீதை. நீங்கள் வேண்டுமானால் தங்கள் கருத்தை என் தம்பி லட்சுமணனிடம் கூறுங்கள். என்ன, அவரிடமா? சரி, அவரும் அழகாகத்தான் இருக்கிறார். அவரிடமும் கேட்டு பார்ப்போம். பிறகு லக்ஷ்மணனிடம் செல்கிறாள். நீங்களாவது என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். என்ன, நானா?
அது முடியாது. நானோ என் அண்ணனுக்கு பணிவிடை செய்வதற்காக தான் இங்கு வந்துள்ளேன். அதுதான் என் கடமை. ஆதலால் என்னை நாடுவது ஒவ்வாது. அழகுக்கு இருப்பிடமே அவர்தான். நீ மீண்டும் அவரிடமே சென்று முயற்சி செய்து பார். இது போன்று கூறியதும் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. பிறகு அங்கிருந்து ராமனிடம் செல்கிறார். ராமரும் மீண்டும் முடியாது என்கிறார். உன்னால் தான் ராமர் என்னை வேண்டாம் என்கிறார். முதலில் நான் உன்னை ஒழிக்க வேண்டும். இப்பொழுதே உன்னை என்ன செய்கிறேன் பார். ஏய் நிறுத்து, என் அண்ணியிடம் நெருங்காதே. அப்போது லக்ஷ்மணன் அவள் மூக்கையும் காதுகளையும் அறுத்தார். இடம் இலங்கை. அண்ணா அண்ணா. என்ன ஆயிட்டு சூப்பனகை உனக்கு? யார் இப்படி செய்தார்கள்? சொல், உடனே அவர்களை அழைத்து விடுகிறேன். இதுதான் நல்ல சமயம். நான் காரணத்தை மாற்றி சொல்லலாம். காட்டில் ஓர் அழகான பெண்ணை கண்டேன். அப்பெண்ணை கண்டதும் உன் நினைவுதான் வந்தது. அவளை உனதாக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதன் விளைவுதான் இது. அண்ணா, அவர்களை பழி தீர்க்க வேண்டும். அதற்கு சீதையை உனதாக்க வேண்டும். உடனே சொல்லுங்கள் அண்ணா. ஆகட்டும் சூர்பனகை. பிறகு மாரிசனிடம் நீ மாயமானாக மாறி ராமரையும் லக்ஷ்மணனையும் வெகு தூரம் அவர்கள் இருப்பிடத்தை விட்டு கவர்ந்து செல்ல வேண்டும். அதுதான் திட்டம் என்று ராவணன் கூற, அதே போல் அவரும் செய்தார். பிறகு முனிவர் வேடத்தில் சென்று சீதையை புஷ்பக விமானத்தில் கடத்தி சென்றான் ராவணன். ராமர் சீதையை தேடினார். தேடும் வழியில் ஜடாயுவை சந்திக்கிறார். வணங்குகிறேன் ராமா. ராவணன் சீதையை கடத்தி சொல்வதை நான் கண்டேன். என்ன ராவணனா? என்ன சொல்கிறாய் ஜடாயு? ஆம் ராமா, அவன் புஷ்பக விமானத்தில் சீதையை கடத்தி சென்றான். என்ன, அந்த ராவணனா சீதையை கடத்தி சென்றான்? சரி, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். தங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி ஜடாயு அவர்களே. பிறகு சீதையை தேடி ராமர் செல்கிறார். அங்கு செல்லும் வழியில் அனுமரை கண்டு அவரின் உதவியால் மீண்டும் தேடுகின்றனர். அனுமன் வானளவு உயர்ந்து சீதை இருக்கும் இருப்பிடத்தை கண்டு அங்கு செல்கிறார். வணங்குகிறேன் தாயே. நான் ஐயனிடமிருந்து வருகிறேன். என்ன, என் மணாளனிடம் இருந்தா? இல்லை, நீ பொய் உரைக்கிறாய். அந்த ராவணன் தான் உன்னை இவ்வாறு கூற சொன்னானோ? இல்லை தாயே, இதோ ஐயன் கொடுத்த கணையாளி. தாங்கள் என்னை அடையாளம் காண்பதற்காக கொடுத்தனுப்பினார். அப்படியா? சரி, ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எப்பொழுது வருவார்? ஏன் இவ்வளவு தாமதம் என்னை அழைத்து செல்வதில்? ராமர் விரைவில் வந்து தங்களை காப்பாற்றி அழைத்துச் செல்வார். வருத்தம் வேண்டாம் தாயே. உங்களை பார்வையின் அடையாளமாக எனக்கு ஏதாவது கொடுங்கள். மிக்க மகிழ்ச்சி மகனே. இத்தருணத்தில் தான் மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த சூடாமணியை என் சுவாமியிடம் கொடுங்கள். இதுதான் மிக்கதோர் அத்தாட்சி. அப்படியே ஆகட்டும் தாயே. நான் சென்று வருகிறேன். ராமருடன் மீண்டும் வருகிறேன். ராவணன் அனுமன் வந்து சீதையை சந்தித்த செய்தி அறிந்து சீதையிடம் வருகிறார். என்ன சீதா, மகிழ்ச்சியில் பிழைக்கின்றாயோ? காரணம் நான் அறிவேன். அந்த வானரம் வந்து ஆறுதல் கூறினானோ? கூறியது மட்டும் இல்லாமல் என் ராஜ்யத்தையும் அழைக்க முயற்சி செய்து என் மனதையும் மாற்றியிருக்கிறானோ? நீ என்னை மாற்றவில்லை என்றால் உன்னை அழிக்கவும் நான் தயங்க மாட்டேன். அதோடு உன் ராமனையும் நான் அழித்து விடுவேன். நீயே ஒரு முடிவுக்கு வா. என்ன, என் மணாளனை நீ அழிப்பதா? அது ஒருபோதும் நடக்காது. அழிய போவது நீயும் உன் ஆணவமும் தான். அவர் விரைவில் வருவார் உன்னை அழிக்க. வரட்டும் மந்தராமன், என்ன செய்கிறான் என்று பார்க்கிறேன். என்னை யாராலும் வெல்ல முடியாது. நான் பக்தியும் போரிடம் யுக்தியும் நிறைந்தவன். பிறகு ராமர் இலங்கைக்கு சென்று ராவணனை தனது பாணத்தினால் அழிக்கிறார். மீண்டும் சீதையை அயோத்திற்கு அழைத்து செல்கிறார். பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது.
कारका जय जानकी प्राणनायका ஜெகதானந்தகாரகா ஜெய ஜானகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும்புவி நாயகா மங்கள ராகமும் நீயாக யுக தர்மத்தின் வடிவமும் நீயாக எம் ஜீவனமே இனி ராமனின் சொல் காக்க ஆட்சியில் அனுதினம் நலம் காக்க சுப செய்திகள் எழுதிய நிலம் போக்க உன் நாட்டினில் அனைவரும் அன்பில் கை கோர்க்க ராமநாமமே அமிர்தம் ஸ்ரீராம கீர்த்தனம் சுந்தரம் ஜெகதானந்தகாரகா ஜெய ஜானகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும் புவி நாயகா மங்களராகமும் நீயாக யுக தர்மத்தின் வடிவமும் நீயாக எம் ஜீவனமே இனி ராமனின் சொல் காக்க ஆட்சியில் அனுதினம் நலம் காக்க சுப செய்திகள் எழுதிய நிலப்போக்க உன் நாட்டினில் அனைவரும் அன்பில் கை கோர்க்க ஜெகதானந்தகாரகா ஜெய ஜானகி பிராணநாயகா சுப வாழ்த்துக்கள் பெரும்புவி நாயகா கிருஷ்ணாவதாரம் பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையையும் அணு முதல் விண்மீன் வரை அனைத்தும் அவரே என்ற கோட்பாட்டையும் தர்மத்தை நிலைநாட்டவும் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். மதுராவை உக்கிரசேனன் என்பவர் ஆண்டு வந்தார். அவருக்கு கம்சன் என்ற மகனும் உக்கிரசேனனின் தம்பி தேவகாவுக்கு தேவகி என்ற மகனும் இருந்தார்கள். பிறகு தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் முடிந்து கம்சன் சீர்வரிசைகளோடு அவருடன் சென்றான். இடம் சூரசேனன் நாடு. அப்பொழுது வானில் இருந்து ஒரு அசுரரி எழுந்தது. கம்சா, கம்சா, நீ உன்னை போன்ற முட்டாள் உலகங்களிலும் இல்லை. சாவை நீ மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறாய். தேவகிக்கு பிறக்கும் 8வது மகன்தான் உனக்கு யமனாவான். அவன் கையால் தான் உனக்கு மரணம் நிச்சயம். என்ன, உனக்கு பிறக்கும் குழந்தையால் எனக்கு மரணமா? வா இங்கே. அண்ணா, என்னை விடுங்கள் அண்ணா, என்னை விடுங்கள். அடி கொடியவளே, உன்னை விடமாட்டேன். தங்கள் என்று உன்னில் எவ்வளவு பாசம் வைத்திருந்தேன். என்னை கொல்ல போகிறவனுக்கு தாயாக போகிறாயா? அது எப்படி நடக்கிறது என்று பார்த்து விடுகிறேன். கம்சா, வேண்டாம், தேவகியை விட்டுவிடு. வானிலே எந்த ஒரு குரலை கேட்டு இப்படி நடந்து கொள்ளாது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். எனக்கு குழந்தை பிறந்தால் உன்னிடமே கொடுத்து விடுகிறேன். வாக்குறுதி தவறாதவர் வசுதேவர் என்று நன்றாகவே தெரியும். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். யார் அங்கே? இவர்களை சிறையில் அடையுங்கள். பிறகு இருவரையும் கம்சன் சிறையில் அடைத்தான். மாதங்கள் பல கழிந்தன. தேவகிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தையை கம்சனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வசுதேவர் முடிவெடுக்கிறார். தேவகி, நம் குழந்தையை கம்சனிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டும். வேண்டாம், நான் எப்படி என் செல்வத்தை கொடுக்க முடியும்? என்னால் முடியாது. தேவகி, நான் கம்சனுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன். ஆகையால் நம் குழந்தையை கம்சனிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டும். பிறகு கம்சனிடம் குழந்தையை எடுத்து செல்கிறார். இடம் அரண்மனை. முதல் குழந்தை கொள்வதால் எனக்கு என்ன பையன்?
ஆகவே இந்த குழந்தையை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். 8வது குழந்தை பிறந்ததும் எடுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் கம்சா. 8வது குழந்தை பிறந்ததும் வருகிறேன். நாராயண நாராயண. கம்சன் நல்லவனாக நடந்து கொள்கிறானே, இதனால் இறைவன் பூவுலகில் பிறப்பது தாமதமாகுமே. சரி, அரண்மனைக்கு சென்று அவன் எண்ணத்தை மாற்றுவோம். நாராயண நாராயண. வாருங்கள் நாரதே, வாருங்கள். நீங்கள் காரணமின்றி வர மாட்டீர்களே. ஏதோ ஒன்று இருக்கும், என்னவென்று கூறுங்கள். கம்சா, உனக்கு நல்லதை சொல்லவே நான் இங்கு வந்தேன். தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்லும் யமனாவான். நீ ஏன் குழந்தையை கொல்லாமல் விட்டு விட்டாய்? நாரதரே, 8வது குழந்தையால் தானே எனக்கு ஆபத்து வர போகிறது. முதல் குழந்தையை நான் ஏன் கொள்ள வேண்டும்? கம்சா, உன்னை போன்ற முட்டாள் நான் பார்த்ததே இல்லை. வரிசை மாட்டி நிற்க வைத்து பார், எந்த குழந்தையும் 8வது குழந்தையாகிடும். இது ஏன் உனக்கு புரியவில்லை? ஆபத்தை நீ நெருங்குகிறாய், அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். சரி, உனக்கு தேவ ரகசியமும் ஒன்றை சொல்கிறேன், கேள். நீ முற்பிறவியில் காலநேமி என்ற அசுரனாக பிறந்தாய். பிறகு பரந்தாமனால் கொல்லப்பட்டாய். இப்போது நீயும் உன்னை போன்ற அசுரர்களும் இங்கே அரசர்களாக பிறந்துள்ளீர்கள். உங்களை அழிப்பதற்காக அந்த நாராயணனே கண்ணனாக பூவுலகில் பிறக்கப் போகிறார். நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். நன்றாக யோசி. சென்று வருகிறேன் கம்சா. நாராயண நாராயண. பிறகு அடுத்தடுத்து பிறந்த எல்லா குழந்தைகளையும் கம்சன் கொன்றான். இடம் வைகுந்தம். லோகமாயை வா. வணங்குகிறேன் சுவாமி. நீங்கள் அழைத்ததன் நோக்கத்தை கூறுங்கள். என்னை எப்பொழுதும் தாங்கிக் கொண்டிருப்பவன் ஆதிசேஷன். அவன் பலராமனாக தேவகியின் வயிற்றில் கரு கொண்டுள்ளான். ஆகவே நீ பூவுலகம் சென்று 7வது மகனான அவனை மட்டும் வாசுவின் இன்னொரு மனைவியான ரோகிணி வயிற்றுக்கு மாற்றிவிடு. பிறகு நான் பூவுலகில் கண்ணனாக பிறக்கப் போகிறேன். அதே நேரத்தில் நீயும் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் மகளாக பிறக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் சுவாமி. இடம் பூவுலகம். பிறகு 8வது மகனாக கண்ணன் பூவுலகில் கம்சனை அழிப்பதற்காக பிறந்தார். என் செல்லமே, நீ பிறந்து விட்டாயா? ஆனால் நானும் உன்னை கம்சனிடம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். நான் என்ன செய்வேன் என் செல்லமே? கோகுலத்திற்கு தூக்கிச் செல்லுங்கள். அங்கே நந்தகோபரின் மனைவி யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. என்னை அங்கே வைத்துவிட்டு அந்த குழந்தையை இங்கே எடுத்து வாருங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்ன அதிசயம்! குழந்தை பேசுவது நமக்கு கேட்கிறது. சரி, நாமும் அப்படியே செய்வோம். பிறகு பிரம்பு கூடையில் குழந்தையை வைத்து தூக்கி செல்கிறார். அரசே, அரசே, தேவகிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. என்ன, பெண் குழந்தையா பிறந்துள்ளது? இப்போதே கொண்டு வாருங்கள். காவலாளி குழந்தையை கொண்டு வருகிறார். குழந்தையை கொல்ல முயன்றான். அப்பொழுது குழந்தை அவனிடம், உன் எதிரி கோகுலத்தில் உள்ளான் என்று கூறியது. என்ன, என் எதிரி கோகுலத்தில் இருக்கிறானா? அவனை விடமாட்டேன். யார் எங்கே? வாருங்கள். கூறுங்கள் அரசே. நீங்கள் அனைவரும் உடனே சென்று கோகுலத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொன்று விடுங்கள். என் எதிரியை அழித்து விடுங்கள். சரிங்கள் அரசே, அப்படியே செய்கிறோம். பிறகு எல்லா குழந்தைகளையும் கொன்றனர். ஆனால் கண்ணனை மட்டும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிறிது மாதங்கள் கழிந்தன. ஓடியாடி விளையாடும் பருவமும் வந்தது. கண்ணனின் குறும்புத்தனம் அதிகமாக இருந்தது. பலராமன் அண்ணா, எனக்கு வெண்ணெய் சாப்பிட வேண்டும் போலவே இருக்கு. அந்த வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு வெண்ணெய் எடுத்து கொடுங்கள் அண்ணா. வேண்டாம் கிருஷ்ணா, அம்மாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான், நம்மை அடிப்பார்கள். அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். பயம் வேண்டாம், வாருங்கள் செல்லலாம். சரி, செல்லலாம் கிருஷ்ணா. பிறகு வெண்ணெய் எடுத்து சாப்பிடுகிறார்கள். அதை கோகுலத்து பெண்கள் பார்த்து யசோதையிடம் கூறினர். யசோதா, யசோதா, என்ன ஆயிற்று? மூவரும் சேர்ந்து வந்துள்ளீர்கள். கண்ணன் எங்கள் வீட்டில் உள்ள வெண்ணெயை யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டு விட்டான். அடிக்கடி இதே போல்தான் செய்கிறான். அது மட்டும் இல்லை, அவனும் பலராமனும் சேர்ந்து யாரும் அறியாத நேரத்தில் வீட்டிற்குள் வந்து கன்றுகளை அவிழ்த்து விடுகிறார்கள். நீ அவர்களை கண்டித்து வை. அப்படியா? வரட்டும் வரட்டும், அந்த குறும்புக்காரன் இன்றைக்கு என்ன செய்கிறேன் பாருங்கள். கண்ணா, 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 அம்மா உன்னைதான் அழைக்கிறார்கள், நான் செல்கிறேன். அம்மா, அம்மா. கண்ணா, வெண்ணெயை யாருக்கும் தெரியாமல் திருடி சாப்பிட்டாயா? இல்லை அம்மா. உன்னை பார்த்தாலே தெரிகிறது வெண்ணெய் சாப்பிட்டாய் என்று. நாளுக்கு நாள் உனது குறும்புத்தனம் அதிகமாகி விட்டது. இந்த உரலில் உன்னை கட்டி போடுகிறேன். பா.
அப்பொழுதுதான் நீ எங்கும் செல்ல முடியாது. வேண்டாம் அம்மா, உருளில் கட்ட வேண்டாம், விட்டு விடுங்கள். இப்போது நான் என்ன செய்வது தெரியவில்லையே. செல்லும் வழியில் 2 மருத மரங்களுக்குள் இடையில் குரல் சிக்கிக் கொண்டது. வேகமாக இழுத்ததால் மரம் வேரோடு விழுந்தது. அதிலிருந்து 2 தேவர்கள் சாபம் நீங்கி வெளியே வந்து வணங்கினர். என்ன சத்தம் அங்கே? பிறகு யசோதா கண்ணனின் கட்டை அவிழ்த்தாள். சிறிது ஆண்டுகள் கழிந்தது. கண்ணனும் வாலிப பருவத்தை அடைந்தான். இடம் பிருந்தாவனம். சரிதானா சனந்தா, முறைதானா முகுந்தா, சரிதானா சனந்தா, முறைதானா முகுந்தா, சரிதானா சனந்தா, பூவையர் மீது கண்ணீவது முரளா, பாவையின் நெஞ்சு தினப்பெய்கின்ற பேரலா, போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா, கண்ணாடி தூங்கடா, என் கண்ணாடி தூங்கடா, பொய்திரளே மலை சுமந்தது போதும் கண்ணாடி தூங்கடா, என் கண்ணாடி தூங்கடா, நிழலில் குழலி செய்தது போதும் கண்ணாடி தூங்கடா, என் கண்ணாடி தூங்கடா, கண்ணாடி தூங்கடா, என் கண்ணாடி தூங்கடா. ஆசாடா ரிசனி கபமக ரிபமக ரிசா சரி வதச பமகரிடா பமகரிடா கபமகரிடா பமகரி சரிடா கரி சரிடா நச நசரி கரி சரிடா சச கபமகரிடா பமகரி சச 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 சரி கபமகரிடா சோலை நடுவினிலே நுழைந்தேன் அலைந்தேன் தொலைந்தேன் நான் உனதருகினிலே கானகன் நடுவினிலே மயங்கி கிறங்கி கிடந்தேன் நான் உனதழகினிலே கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா கண்ணாடி தூங்கடா என் கண்ணாடி தூங்கடா மதனா மதசூதனா மனோகரா மன்மோகனா மதனா மதசூதனா மனோகரா மன்மோகனா புரையாத அண்ணா நீ தூங்கடா. முறைதான முகுந்தா சரிதான சனந்தா. பிருந்தாவனத்தில் இந்திரனுக்கு விழா எடுப்பதாக நந்தகோபர் முடிவெடுக்கிறார். ஆனால் கண்ணன் அதை மறுத்து மலைக்கு விழா எடுப்பதாக ஊர் மக்களிடம் கூறுகிறார். மக்களும் அவ்வாறே செய்தனர். கோபமடைந்த இந்திரன் அதிகளவு மழை பெய்ய செய்தார். என்ன இது, மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. இப்படியே தொடர்ந்தால் நம் வெள்ளத்தில் தான் முழுக வேண்டும் போல. இது போன்ற வெள்ளத்தை நான் பார்த்ததே இல்லையே. கண்ணா, நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாம் இந்திரனுக்கு பூஜை செய்யாமல் போனதுதான் இதற்கு காரணம். ஐயோ, என்ன செய்வது இப்பொழுது? கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். கோவர்தன மலையை தனது துண்டு விரலால் தூக்கி குடையாக பிடித்தார். இடம் அரண்மனை.
கம்சன் கிருஷ்ணரின் வீர செயல்களை கேள்விப்பட்டான். என்ன, பெரிய மலையை சுண்டுவதால் தூக்கினானா? ஆமாம் அரசே. அப்படிப்பட்டவரை ஏன் இன்னும் உயிருடன் விட்டுள்ளீர்கள்? எல்லா முயற்சியும் செய்தோம், ஆனால் எங்களால் முடியவில்லை. இதற்கு நான் ஒரு முடிவெடுக்கின்றேன். இன்னும் 15 நாட்களில் மல்யுத்த போட்டி நடைபெறும் என்று அனைவரிடமும் அழைப்பு கூறுங்கள். அவர்களோடு சேர்த்து அந்த கிருஷ்ணருக்கும் அழைப்பு கூறுங்கள். ஆனால் போட்டிக்கு வரும் கிருஷ்ணன் உயிருடன் செல்லக்கூடாது. அதற்கு சில ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியே செய்கிறோம் அரசே. பிறகு அழைப்பை ஏற்று கிருஷ்ணரும் அங்கு வந்தார். கிருஷ்ணன் தன் கண் முன்னாலேயே மல்யுத்த வீரர்களை பண்டாடியதை கண்டு கம்சனால் அதன் பிறகும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா! ஆர்ப்பரிப்பதை நிறுத்துங்கள். மதுராவிலிருந்து இவனை வெளியேற்றுங்கள். சிறையில் இருக்கும் தேவகியையும் வசுதேவரையும் கொல்லுங்கள். போதும், நிறுத்து கம்சா. உன் ஆட்டம் முடிவடைந்து விட்டது. உன் பாவச் செயல்களை வெகு காலம் பொறுத்து கொண்டாயிற்று. இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது. மரணம் உன்னை நெருங்கி விட்டது. கிருஷ்ணன் கம்சனை தாக்க ஆரம்பித்தான். அவன் நெஞ்சில் உதைத்து தூக்கி வீசி எறிந்தான். கம்சன் கீழே விழுந்தான். தன் கையால் கம்சனின் நெஞ்சில் ஓங்கி நன்றாக குத்தினான். அத்துடன் கம்சனின் கதை முடிந்தது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா! ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அவதார நோக்கத்தை பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் நல்லவர்களை காக்கவும் தீயோரை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகம் யுகமாக ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்வேன் என்றார். உலகத்தில் அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் இறைவன் மீண்டும் மீண்டும் பிறந்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்பதை குறிக்கிறது. ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. எதிர்காலத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வரும் இறுதி அவதாரம் கலியுகம் எப்படி இருக்கும், எப்படி முடியும் என கிருஷ்ணர் தன் வாயினால் கருடனுக்கு சொன்னவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். 4 யுகங்களில் கலியுகம்தான் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அப்படி கலியுகம் வரும்பொழுது சில அறிகுறிகள் தெரியும். இப்பொழுது காண்போமா? மனிதர்களின் ஆயுட்காலம் குறைந்து சிறு வயதிலேயே முதிர்நிலையை அடைவார்கள். இது இயற்கை சமநிலைக்கு மாறான ஒன்று. சமுதாய சீர்கேடும் அவல நிலை உருவாகும். ஒழுக்கமற்ற வாழ்வியல் நெறியின்படி செல்வதால் இயற்கை சீற்றத்திற்கு ஆளாவார்கள். உறவுகளிடையே வன்மம் ஏற்படும். இந்த நிலையில்தான் மகாவிஷ்ணு கல்கி அவதாரம் எடுத்து உலகம் முழுவதும் அழிக்கத் தொடங்குவார். रामचन्द्राय जनकराजजा मनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम्
शोभिताय भूरि मङ्गलम् रामचन्द्राय जनकराजगा मनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम् कुङ्कुमोपेत चन्दनानुचर्चिताय हारकटक शोभिताय भूरि मङ्गलम्